வர வர ஒரு விஷயம் நோயே இல்லாமல் நோய் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லுங்க, ஓவர் திங்கிங். நிறைய பேர் வந்து நான் ஓவர் திங்க் பண்ணுவேன். நான் ஒரு ஆளை பார்த்துட்டே இருப்பேன், உள்ள மனசில் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். நான் வெளியே எதுவுமே பேச மாட்டேன். நைட்டு தூங்க மாட்டேங்கிறது. இதனால என்னோட ஸ்லீப் சைக்கிள் கெடுது. இல்லாத விஷயத்தையும் நடக்காத விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. மற்றவங்க கிட்டேயே நம்மளோட ஹாப்பினஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க என்ன சந்தோஷப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம இப்போ இருக்கோம். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப் என்னன்னா, மல்டி டாஸ்க் பண்ணுறது, வேலை செய்கிறது, வெட்டியாக இல்லாமல் இருக்கிறது. எந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு வேலை இல்லாமல் இருக்கும், அந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் வந்துட்டு கரெக்டாக தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவுஸ் ஒய்ஃப் தான் நிறைய பேர் ஓவர் திங்க் பண்ணுவாங்க. ஆனால் ஹஸ்பண்ட்ஸ் வந்துட்டு என்ன நீ இதுக்கெல்லாம் திங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளோட இஷ்யூ வந்துட்டு எந்த அளவுக்கு தெளிவாக ஃபேஸ் பண்ணுறதே நம்ம எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணுறோங்கிறது தான். இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவங்க ஒன்று யோசிச்சுக்கோங்க, நம்ம சும்மா இருக்கோமோ அப்படின்னு. சும்மா இருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வேலைக்கு போங்க. அப்படி இல்லைன்னா மல்டி டாஸ்க் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, படிக்க ஆரம்பிங்க. ஆனால் இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்க வேண்டாம்.